எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரிங்ஸ், அதாவது நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது பைத்தானை பொறுத்தளவுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பைச்சாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இண்டிடேஷன் கோலன் ஃபங்க்ஷன். இண்டிடேஷன்னா என்னென்னு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிடேஷன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம இப்போ ஸ்பேஸ் விடுறோம் இல்லைங்க, ஸ்பேஸ் விட்டு நம்ம பிரிண்ட் அடிக்கிறோம், அப்புறம் ஸ்பேஸ் விட்டு நம்ம ஃபங்க்ஷன் கொடுக்குறோம், சின்டெக்ஸ் கொடுக்குறோம், இது மாதிரிலாம் இருக்குல்லங்க. அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணுங்க. எங்கெங்கே ஸ்பேஸ் வேணும் நம்மளுக்கு கரெக்டாக கொடுக்கணுங்க. அதே மாதிரி கோலனாக இருக்கட்டும், செமிகோலன் ஆகட்டும், நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம கரெக்டாக கொடுக்கணுங்க. என்னென்ன ஃபங்க்ஷன் கொடுக்குறோமோ அதுக்குள்ள கரெக்டாக நம்ம கொடுக்கணும். ஃபார் அது மாதிரி நிறைய இருக்குது. நீ போக போக அதை நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. இது வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணுங்க. இது பார்த்தா தான் நம்மளுக்கு பிரிண்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு கரெக்டான ஃபங்க்ஷன் வருங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து ப்ரிமிட்டிவ்ஸுங்க. ப்ரிமிட்டிவ்ஸ்னால் நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், பூலன்ஸ். இது நான் போக அடுத்தடுத்த கிளாஸில் நான் சொல்கிறேன். அதாவது நம்பர்ஸ்னால் நம்பர்ஸ் நம்ம கரெக்டாக கொடுக்குற நம்பருங்க. அப்புறம் ஸ்ட்ரிங்ஸ்னால் இருக்குங்க. ஸ்ட்ரிங்ஸ்னால் என்னென்னா நம்ம டபுள் கொட்டேஷன், சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்குறோம்லங்க, அதுங்க. பூலன்ஸ்னால் அது ஒன்று இருக்குங்க. சரிங்களா? அப்புறம் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டுன்னா நம்மளுக்கு ஓப்பன் பேரந்தசிஸ், க்ளோஸ் பேரந்தசிஸ் இருக்குங்களா, அது மாதிரியே கீழே வந்து ப்ராக்கெட்னு ஒன்று இருக்குங்க. அதில் நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு பேர் லிஸ்ட். அது நான் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். அப்புறம் டிக்ஷனரிஸ், செட்ஸு, இதெல்லாமே அந்த மாதிரி தாங்க. அப்புறம் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், எல்ஃப் ஸ்டேட்மெண்ட், லூப் ஸ்டேட்மெண்ட், இது மாதிரி நிறைய என்ன இருக்குங்க. நீ வர இதில் நான் சொல்கிறேன். ரேஞ்ச், இன்புட், அவுட்புட், டியூபிள்ஸ். இது அடுத்தடுத்து நம்ம கிளாஸ் பார்க்கும்போது இது நான் என்னென்ன டீட்டெயிலாக கொடுக்க சொல்கிறேன். இது ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்க்கலாங்க. அதாவது இப்போது ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்க்கலாம். STRINGS ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்ஸில் நம்ம என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, குமார் இஸ் ஈக்குவல் டு நம்ம சிங்கிள் கொட்டேஷன் அப்படி கொடுத்தோம்னா பை மீ ஏ கார் அப்படின்னு கொடுக்குறோம். இது சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்குறோம். ஓகேங்களா? இதுவே நம்ம டபுள் கொட்டேஷனில் கொடுக்குறோம். மதன், இப்போ டபுள் கொட்டேஷன் கொடுக்குறோம். டபுள் கொட்டேஷனில் பை மீ ஏ வாட்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இப்படி கொடுக்குறோம். சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ பிரிண்ட், இப்போ நம்ம ஃபங்க்ஷன் எது கொடுத்தாலும் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணுவது பிரிண்ட்டு. அதாவது எப்படின்னா, பிரிண்ட்டுங்கிறது வந்து இதில் வந்து மேண்டரிங்க. அதாவது நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தீங்கனாலும் சரி, இதில் வந்து பிரிண்ட்டுங்கிறது வந்து அது கொடுத்தா தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷனே ஆகுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பிரிண்ட் கொடுத்துருவோம். PRINT பிரிண்ட் ஓப்பன் பேரந்தசிஸ் என்ன கொடுக்கலாம், குமார்னு கொடுப்பேங்க. குமார் மேலே கொடுத்துருக்கோம்னா குமார்னு கொடுத்துருங்க. இப்போ போயிட்டு நம்ம ரன் கொடுத்து பார்ப்போம். ரன் ஸ்ட்ரிங்ஸ் பார்த்தீங்களா, பை மீ ஏ கார் அப்படின்னு வந்துருச்சு. இதுவே நம்ம மதன் அடித்தோம்னா மதனோட வேல்யூ, மதனோடது வருங்க. மதன் என்ன சொல்லியிருக்காருங்கிறது நம்மளுக்கு வருங்க. MEDN மதன் +F10 பை மீ ஏ வாட்ச். ஓகேங்களா? இது வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ, பிரிண்ட்டில் என்ன நம்ம கொடுக்குறோமோ, அதாவது நம்ம இங்கே வேரியபிள் கொடுக்குறோமில்லங்க, இந்த வேரியபிளில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நம்ம இங்கே பிரிண்ட் ஆயிரும். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கலாம்னா, இப்போது நம்ம அதிகமாக வேர்ட் போடுறப்போ, சிங்கிள் வேர்டுங்கிறனால 3 வார்த்தைங்கனாலும் இப்படி போட்டோம். நம்ம இப்போ அதிகமாக நம்ம ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், குமார் இஸ் ஈக்குவல் டு ட்ரிபிள் கொட்டேஷன். இதுக்கு பேர் ட்ரிபிள் கொட்டேஷன். ஷிஃப்ட் ப்ளஸ் டபுள் கொட்டேஷன் கொடுத்தோம்னா, இப்போ என்டர் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன இது பண்ணாலும், என்ன இதில் இது பண்ணாலும் நம்மளுக்கு அந்த இதில் வந்துடுங்க. இப்போ நம்ம ஒரு பேராகிராஃபர் மாதிரி அடிக்கிறோம்னா நம்ம இப்படி அடிச்சுக்கலாங்க. இப்படி அடித்தா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன சொல்கிறது, குமார் பை மீ ஏ கார் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம டபுள் கொட்டேஷனில் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? கொடுத்துட்டோம். இப்படி கொடுத்துட்டோம். நம்ம பேராகிராஃப் மாதிரி ஏதோ ஒன்று அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு குமார் 1ன்னு கொடுத்துருவோம். குமார் 1. இப்போ நம்ம இங்கே பிரிண்ட்டில் போயிட்டு குமார் 1ன்னு கொடுத்தோம்னா நம்ம இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி வருங்க. குமார் 1 அப்படின்னு கொடுத்துட்டு ஷிஃப்ட் +F10 கொடுத்தோம்னா பார்த்தீங்களா, நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அது அப்படியே இங்கே வருங்க. இது வந்து ட்ரிபிள் கொட்டேஷன் சொல்லுவாங்க.
ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிரிண்ட் இப்போ நம்ம சிங்கிள் கொட்டேஷன் பார்த்தாச்சு, டபுள் கொட்டேஷன் பார்த்து, ட்ரிபிள் கொட்டேஷன் பார்த்து. இப்போ நம்ம ப்ளஸ் சிம்பிள் வச்சு ஒன்று யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போது பை மீ எ கார் அப்படின்னு சொல்லி குமாரில் இருக்குங்க. ஓகேவா? குமார் ப்ளஸ் சிம்பிள் போட்டு ப்ளஸ் நம்ம என்ன கொடுக்குறோம், மதன்னு கொடுக்குறோங்க. MADAN மதன்னு கொடுத்தோம்னா இப்போ பிரிண்ட் ஆகுறது பாருங்கள். பாருங்க, நம்ம இங்கே என்ன ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்கோம்னா இது ரெண்டும் ஆட் ஆகி வருதுங்க. பை மீ எ கார், பை மீ வாட்ச், பை மீ எ கார், பை மீ வாட்ச் அப்படின்னு ப்ளஸ் சிம்பிள் போட்டு வருதுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பார்க்குறோன்னா, இப்போ நம்ம இங்கே ஓகே, இப்போ நம்ம இங்கே அடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ நம்ம இங்கே கமெண்ட்ஸ் கொடுத்துடலாம். ஏன்னா அது அடுத்து பிரிண்ட் வேல்யூ வரும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் சாரி பிரிண்ட் கொடுத்து நம்ம என்ன கொடுக்குறோன்னா, ஓப்பன் பரந்தசிஸ் போட்டு குமார் டாட் கொடுத்துக்கிறேங்க. சாரி, குமார் டாட் இப்போ நம்ம இங்கே பை மீ எ கார்னு பூராமே நம்ம ஸ்மாலில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது ஃபுல்லாக நம்மளுக்கு அப்பரில் கொடுக்கணுன்னா என்ன பண்ணணுன்னா, சரி இது ஃபுல்லாக நம்ம கேப்ஸில் ஓகே. இப்போது இது பை மீ கார்னு பூரா ஸ்மாலில் கொடுத்துருக்கேன். இதுவே ஃபுல்லாக நம்மளுக்கு கேப்ஸில் அடிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக நம்ம ஃபங்க்ஷன் கொடுத்துட்ருக்கோம். திடீர்னு அந்த இதில் வந்து நம்மளுக்கு கேப்ஸில் ஃபுல்லாக கொடுக்கணுன்னா, இப்போ குமார் டாட் அப்பர் UPPER அப்பர் ஓப்பன் பராந்தசிஸ் க்ளோஸ் பராந்தசிஸ் அப்புறம் கொடுத்திங்கன்னா, இப்போ பிரிண்ட் குமார்னு கொடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், பூராமே நம்மளுக்கு கேப்ஸில் வந்துடும். பை மீ எ கார் அப்படிங்கிறது நம்மளுக்கு கேப்ஸில் வந்துடும். இதுவே நம்மளுக்கு லோவரில் வேணும்னா லோவர்னு அடிக்கணுங்க. இப்போ பாருங்கள், இது பண்ணித்தரேன். பூரா இதாக இருக்குது. ஓகே, லோவர் இப்போ பாருங்கள், பூராமே நம்மளுக்கு பை மீ எ கார்னு நம்மளுக்கு ஸ்மால் லெட்டரில் வந்துடுச்சு. இப்போ டாட்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம இது கேட்குறேன், கொஸ்டின் கேட்குறோம். நம்ம இதில் வந்து நம்மளுக்கு இது வந்து ஃபுல்லாமே லோவராக இருக்கா அப்படின்னு கேட்குறேங்க. இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ ஈஸ் போட்டு ஈஸ் கமெண்ட் போட்டு குமாருங்கிற இதில் வேரியபிளில் நம்மளுக்கு கேப்ஸில் ஏதாவது இருக்கா அப்படின்னு அடிக்கிறோம். அதாவது அப்பரில் ஏதாவது இருக்கான்னு நம்ம அடித்து கேட்குறேங்க. அதுக்கு என்ன வரும்னா ஃபால்ஸ்னு வரும். அதாவது நம்மளுக்கு இது இங்கே கேப்ஸில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கு வந்து இல்லை ஃபால்ஸு அப்படின்னு வருதுங்க. இதுவே நம்ம இது அடித்தோம்னா இது வந்து ஈஸ் போட்டுங்க. ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம வந்து இதோட லென்த் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். லென்த் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம பை மீ எ கார்னு இருக்குங்களா, இதில் மொத்தம் எத்தனை வேர்டு இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோங்க. அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறதுனா, ஓப்பன் பேரந்தசிஸ் LEN அப்படின்னு அடிக்கிறோம். அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பேரந்தசிஸ் கொடுத்துட்டு குமார் அப்படின்னு கொடுக்குறோம். குமார் அப்புறம் க்ளோஸ் பேரந்தசிஸ் கொடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ பிரிண்ட் கொடுத்தோம்னா என்ன வரும்னா, மொத்தம் 12 லெட்டர் இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நம்ம சப்போஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது ஜாஸ்தியாக தேவைப்படுச்சுன்னா இந்த LEN தேவைப்படும். இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸுங்க. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது தெரியும். உங்களுக்கு புரியுன்ட்டு நான் வேணால் மறுபடியும் வேணால் அந்த இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி இது பண்ணி வச்சுக்கிறேன். ஹேஷ் கமெண்ட் போட்டு வச்சுக்கிறேன். நம்ம அடுத்த தடவை நம்ம இது யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு நான் இங்கே கமெண்ட் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிரிண்ட் ஓப்பன் பேரந்தசிஸ். இப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கிறோன்னா, இதில் வந்து மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது லென்த்து வந்து எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு 4வது வேர்டு என்ன இருக்குது, 3வது வேர்டு என்ன இருக்குது, 1வது வேர்டு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? அது எப்படி பார்க்குறதுனா, அதாவது இப்போ நம்ம இங்கே வந்து நம்மளுக்கு 12 லெட்டர் இங்கே என்ன இருக்குதுன்னு தெரியணும். இங்கே 12வது வேர்டு நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியணும். அப்படின்னா இப்போ 12 வந்துருச்சுங்களா, அப்போ நம்ம 10வது லெட்டர் என்ன வேணும்னு நம்மளுக்கு இப்படி 10வது லெட்டர் என்ன வேணும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஓகே குமார் அடிச்சுக்கிறோம். ஓகேங்களா? குமாரில் ப்ராக்கெட் போட்டு 10வது லெட்டர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ பிரிண்ட் கொடுத்தோம்னா ஏன்னு இருக்குது. அதாவது ஏ சரி 10 ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போ நம்ம 2வது லெட்டர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ 2வது லெட்டர் கண்டுபிடிக்கிறோம்.
ஒய்ன்னு இருக்குது. இது என்ன ஒய்ன்னு சொல்கிறேன், இங்கே 1 2ன்னா யூ தானே வரும், ஏன் ஒய் வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்மளுக்கு இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்குங்க நம்மளுக்கு எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ பி இருக்குல்ல, பி வந்து 0 எடுத்துக்கும், யூ வந்து 1 எடுத்துக்கும், இது வந்து ஒய்யை வந்து நம்மளுக்கு 2 எடுத்துக்குங்க. இதே மாதிரி 3 எடுத்துக்கும். இப்போ நம்மளுக்கு எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா 0 பி வந்து 0வாக எடுத்துக்கணும். எப்போவுமே பி வந்து 1 எடுத்துக்காது. 0 1 2 3 4 ஸ்பேஸு நம்மளுக்கு கணக்கு வரும். 3 இதெல்லாம் போட்டு மொத்தம் 12 லெட்டர் வருது அப்படின்னு சொல்லுதுங்க. முதல்ல நம்ம அடித்து பார்த்தோம்னா மொத்தம் 12 லெட்டர் வருது அப்படின்னு சொல்லிச்சுங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம அதாவது இந்த 0 1 2 3 இப்படி எடுத்துக்குங்க. சரிங்களா? இப்போ என்ன அடிக்கிறோன்னா பிரிண்ட் ஓப்பன் parenthesis குமார் டாட் இண்டெக்ஸ் INDEX இண்டெக்ஸ் ஓப்பன் parenthesis. ஓகேங்களா? இப்போ பிரிண்ட்டுன்னு கொடுத்து குமார் கொடுக்குறேன். குமார் டாட் இண்டெக்ஸ்னால் நான் இப்போ என்னென்னு சொல்கிறேன். இப்போ குமார் டாட் ஓப்பன் parenthesis டபுள் கொட்டேஷன் ஒய். இந்த ஒய் வந்து இந்த வேர்டில் இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்குறேங்க. இந்த ஒய் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஒய் வந்து நம்மளுக்கு இருக்கான்னு கேட்குது. நம்ம என்ட்ரு கொடுத்து பார்ப்போம். 2வது வரியில் இருக்குது அப்படின்னு வந்துருச்சுங்க. இப்போ 2வது வரியில் இருக்குன்னு வந்துருச்சு. இதுக்கு தான் நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இப்போது என்ன கொடுக்கலாம்? பை மீ a car. அப்போ ஏ கொடுத்து பார்ப்போங்க. இந்த ஒய்க்கு பதிலாக ஏ கொடுத்து பார்ப்போம். ஏழாவது வரியில் இருக்குதுன்னு வந்திருக்கு. இது 2 ஏ இருக்கு, ஏன் 7 மட்டும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குதோ அதுதான் எடுத்து சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி, இப்போது நம்மளுக்கு இல்லாத வார்த்தை ஒன்று கொடுப்போம். இஜெட் அப்படின்ட்டு இருக்குது. நம்ம அதை கொடுத்து பார்ப்போம். கொடுத்து பார்த்தா இது மாதிரி ஒன்று வரும். ஸ்ட்ரிங் நாட் ஃபவுண்ட். ஓகேங்களா? நாட் ஃபவுண்டுன்னு வரும். இப்போ நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு நாட் ஃபவுண்டுன்னு வரும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து நம்ம என்ன கொடுக்குறோன்னா, இப்போ பை மீ a car. காருக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன சொல்லலாம்? ஒரு பைக் வாங்கி கொடுத்துட்டான் அப்படின்னு நம்ம போடணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஓப்பன் parenthesis குமார் டாட் ரீப்ளேஸ் கொடுத்துட்டுங்களா? அப்புறம் மறுபடியும் ஓப்பன் parenthesis டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு கார் CAR கார்னு கொடுத்துட்டு கமா கார் அப்படின்னு கொடுத்துட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து காருக்கு பதிலாக கமா போட்டுக்கணும். கமா டபுள் ஓப்பன் டபுள் பைக் அப்படின்னு கொடுத்துறோம். டபுள் கொட்டேஷன் கொடுத்துறோங்க. இப்போ என்ன சொல்கிறோம்? ரீப்ளேஸ் பண்ணி காருக்கு பதிலாக நம்மளுக்கு பைக்கு கொடு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். இங்கே வருங்க, மாறி வந்துருச்சு. பை மீ a பைக் அப்படின்னு, காருக்கு பதிலாக பைக் அப்படின்னு வந்துருச்சுங்க. ஓகேங்களா? ஓகே, இதுதான் இன்றைக்கி ஸ்ட்ரிங்கை பற்றி இன்றைக்கி பார்க்குறதுங்க. இது நான் உங்களுக்கு இதை கீழே கொடுக்குறேன். நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒருக்கா போட்டு பாருங்கள். ஓகேங்களா? இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய், வணக்கம்.